ரூபாய்க்கு ஓட்டு போடுறோம், 3000 ஓட்டு போடுறோம் இல்லைங்களா? ஒரே உதாரணம் சொல்கிறேன். கடைசி 2011 எலெக்ஷன், இந்த அனைவருக்கும் வீடுங்கிறதுல என்னுடைய ஓன் லேண்டு 2 ஏக்கரா ஓன் லேண்ட். அதில் 58 வீடு எஸ்சிக்கு, மீதி ஒரு 42 வீடு நம்ம பிசிக்கு, நம்ம ஜாதிகளுக்கெல்லாம் சர்க்கார் வீடு இந்திர விகாஸ் யோஜனா அப்படிங்கிற ஸ்கீமில் வாங்கி கொடுத்தோம், கட்டியாச்சு. வாடகை வீட்டில் இருந்தவரையும் 25 வீடு அதையும் கூட்டிகிட்டு வந்து தர வச்சாச்சு. 2011 எலெக்ஷன் வருது சரிங்களா? ஏன் அவங்க போட்டாங்கிறதுக்காக, ஏன் தோல்வி அடைஞ்சாங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இந்த எலெக்ஷனில் இந்த வாடகை வீட்டிலேருந்து வந்தேன் இல்லைங்களா, இதில் 6 வீட்டுக்காரன் எனக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறனுடைய சின்னத்தை வீட்டில் போட்டு உட்காந்துக்கிறான். எனக்கு ஆப்போசிட்டாக இருக்க ஒரு கேண்டிடேட்டு அவருடைய சின்னத்தை வீட்டு முன்னால் போட்டு 6 வீட்டுக்காரன் உட்காந்துருக்கிறான். இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணுவீங்க? மனிதனுடைய நிலை அப்படிதான். நீங்கள் அதில் மாற்றி சொல்லணும். நாம் என்ன நினைக்கணும்னா, நான் 2001 எலெக்ஷன் போய் நான் யாருன்னு போய் ஓட்டே கேட்கல, ஓட்டு போடுங்கன்னு ஒரு ஆள்கிட்ட கேட்கல. நான் சொன்ன வார்த்தை, ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, போடலைன்னா எனக்கு நல்லது. நான் தொழிலை பார்த்து போயிட்டே இருப்பேன். நான் ஒரு முழு விவசாயி. 1971 ஹைஸ்கூலுக்கு 71 71 நான் முழு நேரம் ஒரு விவசாயி தான். வேறு எந்த தொழிலுக்கு நான் போகல. அப்போ நான் சொல்லிட்டேன், நான் தோட்டத்தை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறேன். என்னுடைய சேவை வேணா எடுத்துக்கோ, வேண்டாட்டி போ, உன்னோட தலையில் சனி ஏற்றிட்டுன்னா அப்போ நான் என்ன பண்ணுறது? புரியுதுங்களா? அப்போது அந்த பணத்துக்கு ஓட்டு போட சமுதாயம் மாற வரைக்குமே இந்த மாற்றங்கள் சும்மா இருக்கு. நீங்கள் என்ன அவங்களுக்கு வெட்டு வாங்கி தலையில போட்டு தட்டி ஏர்கூலர் வச்சு நீங்கள் தட்டி கொடுத்தாலுமே அப்போது அந்த சமுதாயத்தினுடைய திருட்டுத்தனம் கொஞ்சம் இருக்குத்தான் செய்யும். அது இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அது மாற்றம் கொண்டு வரணும்னு இன்னும் கொஞ்சம் நாளாகும். இப்போ இந்த போன எலெக்ஷனில் ஓட்டு போட்டாங்கல்ல, காசில் போட்டாங்க இல்லை, காசுக்கு போடல. 2000 3000 கொடுத்துருந்தாலும் நாம வச்சு ஓட்டு போட்டாங்க. அவன் கொடுத்த மாதிரி திருட்டு பணம் தானே பிடிக்கிறாங்க. அவன் கொடுத்த பணம் மாதிரி திருட்டு போனான், அப்புறம் அவங்க என்ன போய் போடுறதுங்கிறாங்க. புரியுதுங்களா? பணம் இல்லாமே போட்டாங்கல்ல. இது மாதிரி ஒரு மாற்றத்தை வீடாக கொண்டு வரணும். ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். பணம் இல்லாமல் எப்படி ஜனங்களை நம்ம மோட்டிவேஷன் பண்ணுறது? பண்ணலாம், பண்ண முடியாது கிடையாது, 100 பண்ணலாம். திருப்பதி பார்த்து ஒவ்வொருத்தரும் இப்போ அம்மி மேலே இப்போ அம்மி மேலே அடி மேலே அடி வச்சுன்னா அம்மி நகரம் இல்லை. அதனால் ஒரு தடவை 10 தடவை நீங்கள் பேசுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். காசு வேண்டாங்கனாலும் வந்துடுவாங்க. அதனால் நீங்கள் முன்னெடுப்புக்கு அந்த தோற்று போயிட்டே முடிஞ்சாலே நான் பண்ணிட்டேன், தோற்று போனால் போயிட்டு போகுது, நமக்கு என்ன? என்னுடைய சேவை வேண்டாம் எடுத்துக்கோ, இல்லாட்டி போ. இன்னைக்கு தோற்றது அவன் தான், நான் இல்லை. அப்போது அதனால் நீங்கள் இதெல்லாம் விட்டு நீங்கள் பண்ணுற சேவையே முழு அளவு நீங்கள் கொண்டு போயிருந்தாலே உங்களுக்கு திருப்தியாக